அபி என்ன பண்ணுறாங்க, ராகவ் வந்து ரொம்ப டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்க்குற ராகவ் வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாரு. இவ தொல்லை தாங்க முடியலேன்னு சொல்லிட்டு அடுத்து வந்து பக்கத்து வீட்டில் வந்து குடி வந்த ராகவுக்கு வந்து எதுக்காக இப்படிலாம் வீடு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டயும் சண்டை போடுறாங்க. அடுத்து தண்ணியை ஊற்றி விடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து கலர் பொடியை தூவி விடுறாங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு விடுறாங்க வந்து நம்ம அபி. அடுத்து வந்து ராகவ் வந்து என்ன பண்ணுறாருன்னா, எப்படியாவது வந்து சீக்கிரமாகவே வந்து அணுக்கிட்ட பேசி முடியல அந்த பிரச்சனையை. நீ அணுக்கிட்ட பேசினா தான் அந்த பிரச்சனை முடியும், புரியுதா? அணு வந்து லவ் வந்து சொன்னால் மட்டும்தான் உன்னையும் அணுவையும் நான் சேர்த்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறாரு. ஆகாஷும் வந்து அணுவை தேடி போகிறாரு. அணு வந்து கோயிலில் இருக்காங்க. ஆகாஷ் வந்து அணுக்கிட்ட சொல்லு, உண்மையிலே நீ உன் மனசில் நான் இருக்கனா இல்லையா சொல்லு அணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அணு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல், இங்கே பாருங்கள் ஆகாஷ், நீங்கள் வந்தது ரொம்ப தப்பு இந்த ஊருக்கு. எனக்கு நிச்சயம் ஆக போகுது, எனக்கு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்துட்டாங்க, தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் பிரச்சனை பண்ணுறேன்னா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாம் நீங்கள் தான் பிரச்சனை பண்ணுறீங்க, இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னோடனே, அப்புறம் எதுக்காக நைட்டு எனக்கு ஃபோன் பண்ணேன், நான் எப்போ பண்ணேன், ஆமாம் எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி என்னை பற்றி விசாரிச்சல, அப்போ என் மேலே அக்கறை இல்லாமல் உங்களுக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விசாரித்தேன், உண்மையிலே ஆயிருக்கும், அன்னைக்கு நீ ஃபோன் பண்ணலனா, ஆனால் வந்து நீ தான் எனக்கு காப்பாற்றிருக்க அப்படின்னோடனே, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது சொல்கிறாரு. அணு வந்து அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து ஆகாஷ் சொல்கிறாரு, நீ இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை, அது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் நான் உயிரோடவும் இருக்க முடியாது அணு அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க ஆகாஷ் அப்படின்னு சொல்கிறாரு. அதெல்லாம் தெரியாது, நீ எனக்கு வேணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலி எடுத்து கட்ட போகிறாரு. உடனே அணு பயந்துடுறாங்க, என்ன ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னு தெரியுதா, நான் உனக்காக வந்து வாங்கின தாலி, இதை உன் கழுத்தில் நான் கட்டிடுறேன், அப்புறம் வந்து உன்னை என்னை பிரிக்கவே முடியாது யாராலையும் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராக வந்து அதை தடுத்து விடுறாரு. ஆகாஷ் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறேன், வேற எனக்கு வழி தெரியல, அணு வந்து மனசில் நான் இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அபி வந்து பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க. உடனே வந்து அணு வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிக்கிறாங்க. அணு மனசில் நான் இருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னோடனே, அப்போ நான் இந்த நொடியே வந்து செத்து போகிறேன், அப்போ நிம்மதியாக இருப்பீங்கள்ல அப்படின்னோடனே, ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அணு அழுறாங்க, கதறி ஏன் காடி அழுற அப்படின்னு. இப்போ புரியுதா உனக்கு அணு மனசில் யார் இருக்கான்னு? என் தம்பி தான் அணு மனசு ஃபுல்லாக இருக்கான், ஆனால் அது கூட தெரியாமல் எப்போ பார்த்தாலும் வந்து அணுவை வந்து யார் மனசில் யாருமே இல்லை அப்படின்னு நீ சொல்லி தெரிஞ்ச, உன் அக்கா மனசில் யார் இருக்காங்கன்னு கூட உனக்கு புரிய மாட்டேது, உன் அக்கா மனசில் புரிஞ்சிக்கல, நீ எல்லாம் ஒரு தங்கச்சி அப்படி சொல்லிட்டு வந்து எப்பவும் போல் ராகவ் வந்து திட்டிகிட்டு இருக்காரு. உடனே அபி வந்து அணு சொல்லு அணு, உண்மையிலே வந்து இவர் குட்டி பாஸ் வந்து உன் மனசில் இருக்காரா அப்படின்னோடனே அழுதுகிட்டே வந்து அணு வந்து வேறு வழி இல்லாமல் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி ஒன்றுமே புரியாமல் யோசிக்கிறாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல இவங்க 2 பேர் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு, நான் சொல்கிறதுக்கு எதாவது நீ கேட்டியா? இப்போ பார் கல்யாணம் வரைக்கும் வந்துடுச்சு, இப்போ இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுன்னு தெரியல, எங்கள் வீட்டில் வந்து பேசவே முடியாது, எங்கள் வீட்டில் பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, அதனால் தயவுசெய்து இதை இப்போவே விட்டுருங்க, இங்கே பாருங்கள் தயவுசெய்து ஊருக்கு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அனு சொல்கிறாங்க. அபி வந்து அதெல்லாம் ஒன்றும் அவங்க ஊருக்கு போவேனா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அப்பா அம்மா கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு அப்படி சொல்கிறாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்கன்னு, என்னடி சொல்கிற, வேறு வழி என்ன பண்ணுறது, உன் மனசில் வந்து குட்டி பாஸ் இருக்காரு, இப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அணுவை. உடனே வந்து ஆகாஷும் வந்து ராகவும் வந்து என்ன பண்ணுறது அப்படியே பார்த்துட்ருக்காங்க. அடுத்து வந்து வீட்டில் சொல்லலாம்னு சொல்லிட்டு அபி வந்து எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் வீட்டில் உள்ளவங்கள கல்யாண ஏற்பாடு ஆசையாக பண்ணுறதை பார்த்துட்டு அபியால் சொல்லவே முடியல, என்ன பண்ணுறதுன்னு அபி தவிக்கிறாங்க. ராகவும் வந்து ஆகாஷும் வந்து வீட்டுக்கு வராங்க. அபி வீட்டுக்கு இந்த மாதிரி நாங்களே சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை நிறுத்திடுங்க, அணுவும் ஆகாஷும் விரும்புகிறாங்கன்னு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அப்பா வந்து அதிர்ச்சி அடைகிறாரு. என்ன சொல்கிறாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு இது முடியுது.